திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் தீர்ப்பானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து கோயில் நிர்வாகம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி, வணக்கம். இரு தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்றதா? நீதிமன்ற உத்தரவின் மேலும் தகவல்கள் என்னென்ன? தீர்ப்பு என்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற வேண்டும் என்பது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இரு நீதிபதிகள் அமர்வு முன்பு, அதாவது ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த இன்று காலை முதல் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று 5வது நாள். 4 நாள் விவாதங்கள். இன்று 5வது நாள் விவாதமும் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். தற்பொழுது உள்ள அப்டேட் என்னவென்றால், அதாவது இது தனிநபர் உரிமை கோர முடியாது. அவர்கள் அந்த உச்சியில் உள்ள தீபத்தூண் என்று சொல்வது அது தீபத்தூண் தானா என்ற சந்தேகம் இருக்கிறது. அதற்கான ஆவணங்கள் இல்லை என அரசு தரப்பில் வாதத்தை முன்வைத்தார்கள். தனிநபர் தீபமேற்ற உத்தரவிடப்பட்டுள்ள அந்த தூண் அவரது சொத்து இல்லை என அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தனது வாதத்தை முன்வைத்தார். மேலும் மனுதாரரின் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல. அதாவது மனுதாரர் என்று இங்கே குறிப்பிடுவது மெயின் கேஸ்ல மனுதாரர் ராம ரவிக்குமார். அவருடைய மனு ஏற்க முடியாத மனு என கூறுகிறீர்களே, வழக்கில் வேறு சாத்தியக்கூறுகள் எதுவும் இருக்கிறதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதுபோக இந்த வழக்கில் தொடர்ச்சியாக 4 நாட்களாக வாதங்கள் முழுமையாக கேட்கப்பட்டிருக்கிறது என இன்று 5வது நாள். இன்று வாதமும் கேட்கப்பட்டிருக்கிறது என நீதிபதிகள் கூறினார்கள். அதுபோக அரசின் குற்றச்சாட்டு கருத்துக்களுக்கு ஆதாரபூர்வமான எதிர்கருத்து இருக்கிறதா, ஆதாரம் எதுவும் இருக்கிறதா, ஆவணங்கள் எதுவும் இருக்கிறதா என நீதிபதிகள் கேட்டார்கள். அதுபோக மனுதாரர் தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. மனுதாரர்களின் மனு, அதாவது இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என மெயின் கேஸின் மனுதாரர் ராம ரவிக்குமார் மற்றும் அரசபாண்டியன் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் தனது வாதத்தை வைத்தார். அதற்கு பதிலளித்த நீதிபதிகள், அரசு தரப்பின் பதிலுக்கு பதிலளியுங்கள், அது ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு விட்டது என கூறினார்கள். அதுபோக தீபத்தூண் இல்லை என்பதையும் அது கோவிலுக்கு சொந்தம் இல்லை என்பதையும் ஏற்க முடியாது என வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதுபோக மதசார்பற்ற அரசு இந்த அரசு என்றால் ஒரு பக்க மதசார்பாக செயல்படுவதை ஏற்க முடியாது, பக்தர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என அதாவது ராம ரவிக்குமார் மற்றும் அரசபாண்டியன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறினார். அதுபோக தர்கா தரப்பு வழக்கறிஞர் மோகனும் இந்த வாதத்தை பைனலாக, அதாவது கடைசியாக வாதத்தை முன்வைத்தார். மனுதாரர் வாதங்களை ஏற்கக்கூடாது என வாதித்தார். இது உரிமையியல் நீதிமன்றம் சார்ந்த மனு என கூறப்பட்டது. இதெல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் அனைத்து தரப்பு, அதாவது கோவில் தரப்பு வாதங்கள் கேட்கப்பட்டு விட்டது, அதுபோக அரசு தரப்பு வாதங்கள் கேட்கப்பட்டு விட்டது, இந்து சமய அறநிலைத்துறை வாதங்கள் கேட்கப்பட்டு விட்டது, வக்பு வாரிய வாதங்கள் கேட்கப்பட்டு விட்டது, கடைசியாக மனுதாரர் வாதங்களும் கேட்கப்பட்டு விட்டது. அதுபோக தர்கா தரப்பு வாதங்கள், ஜமாத் தரப்பு வாதங்கள் என அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு விட்டாச்சு. இடையீட்டு மனுக்கள் மனு செய்தவர்களின் அவர்களும் மனுதாரர்களாக இருந்து வாதங்களை முன்வைத்து விட்டார்கள். இந்த வாதங்களை எல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிபதி தீர்ப்புக்காக வழக்கு விசாரணையை தேதிக்கு இருக்காமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.